சூரியனாலே தர்ம சிந்தனை, நேர்மை, நியாயம், சிவபக்தர்கள், சிவனுடைய வழிபாட்டுல திளைச்சு நிக்கிறவங்க. எனக்கு சிவன்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க. எந்தெந்த மதத்துல இந்த நம்பர்ல பிறந்திருந்தாலும் சரி, அந்தந்த கடவுளைகளை அதிகமாக நேசிப்பாங்க. அந்த கடவுளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி உலகத்திற்காக, உறவுகளுக்காக, நண்பர்களுக்காக வாழக்கூடிய நபர்கள். இவங்க எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், என்கிட்ட நேர்மையா இரு, கரெக்டா இரு, நான் உனக்கு என்ன வேணுமோ செய்வேன். பொய் பேசுற, நேர்மை இல்லாம நடந்துக்கிற அப்படின்னா என்னால ஜீரணிக்க முடியாது. இப்படித்தான் நான் லைஃப்ல இருக்கணும்னு ஒரு பிரின்சிபலோட வாழ்றேன். என்னை சுத்தி இருக்கிறவங்களும் இப்படித்தான் இருக்கணும், இல்லைன்னா ஜீரணிக்காது. ஒரு குடும்பத்திற்காக ஒரு நபர் தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறார் என்றால் 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள். தலைமை பொறுப்பு உண்டு. மேக்சிமம் ஆண் வாரிசு இருக்கும். சார் எனக்கு ஆண் வாரிசு இல்லை, பெண் குழந்தை தான் இருக்கு. அந்த குழந்தை ஒரு ஆண்மகனை போல் வீர தீரமாக செயல்படும். கம்பீரமா இருக்கும். அந்த பொண்ணு அந்த குடும்பத்தவே தாங்கி பிடிக்கிற ஒரு தூணா இருக்கும். அந்த மாதிரி இந்த 1ஆம் நம்பர்ல இருக்கிறவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் அப்படிதான் இருப்பாங்க. நிறைய பேர் இந்த 1ஆம் எண்ணில் பிறந்தவர்கள் 1, 10, 19, 28 சொந்த ஊரை விட்டு, பிறந்த இடத்தை விட்டு வெளியேறி வாழ்பவர்களை நிறைய பார்க்க முடியுது. அம்பானி குடும்பமே ஒண்ணுதானே, வெளியே தான் ஜெயிக்கிறாங்க. வெளியில போய் தான் ஜெயிக்கிறாங்க. வெளி உலகத்திற்கு போய் தான் இவங்க முன்னேற முடியும் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இது என் ஊர் கிடையாது, இது பொழைக்க வந்த ஊர் அப்படின்னு அது காசை கொடுத்துரும் 1ஆம் நம்பர்ல பிறந்தவங்களுக்கு.